வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தமிழக தேர்தலில் புதிய மாற்றம், தேர்தல் ஆணையம் திடீர் அறிவிப்பு. இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. கூட இருக்க பெல்லைக்கனும் ஆளில் கொடுத்து வைங்க. அப்போ தான் அரசியல் சார்ந்த காணொலிகளாம் நீங்கள் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து தெரிந்து கொள்ள முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தற்பொழுது பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. தமிழக தேர்தலை முன்னிட்டு தேர்தல் பணிகளை இசிஐ தீவிரப்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் தேர்தல் வரலாற்றில் முதல் முறையாக பூத் ஸ்லிப்களுக்கு மாறாக வாக்காளர்கள் தகவல் சீட்டு ஓட்டர்ஸ் இன்ஃபர்மேஷன் ஸ்லிப் வழங்கப்படுகிறது. இந்த ஸ்லிப்பின் மூலமாக தற்போது இந்த தகவல் சீட்டுக்களை வழங்கும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வரும் நிலையில் நாளையுடன் இதனை வாக்காளர்களுக்கு கொடுத்து முடிவெடுக்க வேண்டும் என இசிஐ அறிவித்துள்ளது. இந்த பெரும் விதத்திலான அறிவிப்பு தேர்தல் ஆணையம் அதிரடியாக வெளியிட்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தற்பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இது பெரும் விதத்தில் பார்க்கக்கூடிய தகவலாகவும் குறிப்பிட்ட இடங்களில் மக்கள் வசிக்கக்கூடிய இடமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. தற்பொழுது பெரும் வகையில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு 2026 தேர்தல் என்பது தமிழகத்தில் இதுவரை கண்டிராத தேர்தலாகவும் மாற்றத்திற்கான தேர்தலாகவும் அனைத்தையும் மாற்றக்கூடிய தேர்தலாகவும் இந்த ஒரு தேர்தல் அமைய போகிறது அப்படின்றது மட்டும் யதார்த்தமாக தெரிகிறது. இதனால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான அரசியல் கட்சிகளுக்கும் இந்த ஒரு தேர்தல் ஒரு வாய்ப்பாக இருந்தாலும் கூட 4 முனை போட்டியில் யாருக்கான வாய்ப்பு இருக்க போகிறது அப்படின்றது மக்களுடைய முடிவுகளில் தான் இருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் தற்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய கள நிலவரின் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் அதிரடி காமித்து கொண்டிருக்கிறது. பறக்கும் படையினர்கள் மற்றும் பார்த்திங்கன்னா ஆங்காங்கே பார்த்திங்கன்னா சுங்கச்சாவடிகளிலோ ஊர் எல்லைகளிலோ முக்கிய எல்லைகளிலோ பார்த்திங்கன்னா செக் போஸ்ட்டை வச்சு அங்கே செக் பண்ணுறாங்க. பண பரிவர்த்தனை நடக்கக்கூடாது அப்படி இப்படின்னு அந்த மாதிரியான வேலைகளிலும் தேர்தல் ஆணையம் ஈடுபட்டாலும் கூட அதையும் மீறி நடந்து கொண்டிருப்பதாக பொதுமக்களும் மாற்றுக் கட்சியினர்களும் அதனை பார்த்திங்கன்னா பிடித்து தகுந்த ஆதாரத்தோடு பார்த்திங்கன்னா நிரூபிக்கிறார்கள். ஸோ இந்த வகையில் இந்த மாதிரியான சூழல்களும் கள நிலவரங்களும் சிக்கல்களும் நடக்கையில் இது பெரும் விதத்தில் கொண்டு செல்ல போகிறது அப்படின்றது மட்டும் யதார்த்தமாக புரிகிறது, தெரிகிறது. இதனால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா தமிழகத்தில் பெரும்பாலான விஷயங்கள் என்பது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். இதனைத் தொடர்ந்து தற்பொழுது பெரும் விதத்தில் அடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களும் மிகுந்த ஒரு ஆதரவை கொடுக்க போகிறது. இந்த ஒரு தகவல் தற்பொழுது பெரும் விதத்தில் பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்ற நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.